ஹலோ வணக்கம். இந்த இடம் வந்து பாப்பாஞ்சாவடியில் அமைஞ்சிருக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வடக்கு பார்த்த வீடு. சரி, ஓகே. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தலாமா? ஃப்ரண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்குறீங்க? ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக எஸ்எஸ்ல போட்டிருக்கோம். கேட்டு, மெயின் கேட். அப்புறம் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வந்து பவுடர் கோட்டிங் அலுமினியம் சேனல் போட்டிருக்கோம். அதுக்கு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சூப்பர்ண்ணா. வீடு பார்த்தீங்கன்னா 20க்கு 60 நார்த் ஃபேஸ் வீடு. இது எப்படி இங்கே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்? கார் பார்க்கிங் வந்து இந்த ரோடே ரொம்ப ஃப்ரீயாக அகலமாக இருக்குது. வெளியிலையும் கார் நிறுத்தலாம், உள்ளாரையும் கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குது. வாங்க. இது போர்ட்டிகோ. சைஸ் வந்து 10க்கு 20. 10க்கு 20. ஆமாம். சர்வீஸ் வந்துச்சா? சர்வீஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ சர்வீஸ் பண்ணி இப்போதான் வந்து இதில் கார் வந்து ஃப்ரீயாக நிறுத்தலாம். இங்கே கார், பைக் எல்லாம் நிறுத்திக்கலாம். காரு, பைக் எல்லாம் நிறுத்தலாம். ஓகே. இங்கே என்ன இருக்குது? இது வந்து சம்பு. ஓகே. இந்த வீடுகளுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுனா, எதிர்க்க வந்து காம்பவுண்ட் போட்டாங்க. அவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எதிர்க்க இடம் இல்லாமல் காலியாக இருக்கும். நல்லா காற்று வசதி வரும். ஓகே. ஸோ கார் நீங்கள் நிறுத்தினாலும் யாரும் காரை வந்து ரோட்லேயும் நிறுத்தலாம், நம்ம உள்ளாரையும் நிறுத்திக்கலாம். ஏன்னா அங்கே எதிர்க்க யாரும் வீடு இல்லை தானே? நீங்கள் வீடு இல்லை, காம்பவுண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே. சரிண்ணா. நீங்கள் என்ன? இந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்புக்கு. ஓகே. இதுக்குள்ளே வாங்க. இது மெயின் டோரு. மெயின் டோர் வந்து டீக்குட். ஜன்னல் விண்டோவும் டீக்குட். இது டைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைல்ஸ் போட்டிருக்கோம் மேலே எலிவேஷனுக்கும். வீட்டுக்குள்ளே வாங்க. ஹால். ஹால் வந்து 18 அடி நீட்டு, 15 அடி அகலம், 18x14. ஹாலில் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அந்த ஹால் வந்து நமக்கு இருக்கும் ஒரு லுக்கு. இது ஃபுல்லாக பெயிண்டிங். இது ஒரு காஸ்ட்லியான பெயிண்டிங், நல்லாயிருக்கும். இது வந்து ஓடிஎஸ். இது ஓடிஎஸ் வேணான்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் இருந்து வரவங்களுக்கு ஓடிஎஸ். இதுக்குள்ளே ஒரு லெட்டின் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஹாலில் இருந்து காமனாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே. வேணான்றப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காஸ்ட்லியான பெயிண்ட் ஒர்க். இது ஓகே. இதுக்குள்ள வாங்க. ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. ஓகே. இந்த டோர் வந்து இது டீக்குட் ஃப்ரேமு. இது ஃப்ளெக்ஸ் டோர். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து அகலம் 10 அடி, நீட்டு வந்து 13 அடி. பெட்டு சைஸு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அதை கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணியாச்சு. லேப்டாப் மேலே கபோர்டு ஒர்க்கு. இது ஒரு கபோர்டு. அப்படியே வாங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 16 அடி நீட்டு. ஆமாம். அகலம் வந்து 10 அடி. இதுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறோம். அந்த ஓடிஎஸ்க்கு நேராக விண்டோ, காற்று நல்லா போகும். இது வந்து பெட்ரூம்ல இருந்து அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட். பெட்ரூம்ல இருந்து இது அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட்டு. இது ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்க, இது கபோர்டு ஒர்க்கு. மேலே பார்த்தீங்கன்னா லேப்டாப் மேலே ஒரு லோர் கொடுத்துருக்குறோம். அப்படியே வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஏசி அதுக்கான பாயிண்ட், ஏசி பாயிண்ட் அதை வச்சிருக்கோம் பாருங்க. ஏசி பாயிண்ட் தோறு பாருங்க, ஏசி பாயிண்ட். அது வந்து ஸ்பீக்கர் பாயிண்ட் 4 மூலையில் இருக்கிறது. ஸ்பீக்கரில் வந்து ஸ்பீக்கர் வேணா அவன் ரெடி பண்ணிக்கலாம். 4 பக்கம் ஸ்பீக்கர் பாயிண்ட். அந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்க, 4 பக்கம். இது வந்து ஒரு கிச்சனுக்கு வர்றதுக்காக ஒரு ஓப்பன் பேஸ். உள்ள ஒரு இது பெரிய கிச்சன். கிச்சன்லேயே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே அவங்க திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இங்கேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. மேலேயும் பண்ணியாச்சு. இது வந்து பூஜை ரூம். இது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. இது கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து பேக் சைடில் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்குறோம். இது ஓடிஎஸ் ரொம்ப பெருசு. நீங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்கும், காற்று நல்லா போகும், மழை தண்ணி வராது, நல்லா இருக்கும்.
இங்கேயே வந்து வாஷிங் மிஷினு ஆர்டினரி கிளாத்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே. இடம் நல்லா பெருசாக ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். நல்லா வாங்க மேலே போகலாம். மொட்டை மாடிக்கு போகும்போது இந்த என்ட்ரன்ஸில் எஸ்எஸ்ல வந்து ஸ்டேர் கேஸுக்கு வந்து போட்டிருக்கோம். இது வந்து இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் 3 ஃபீட் டைல்ஸ் அப்படியே போட்டிருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து ஜாயிண்ட்லாம் எதுவுமே இருக்காது. 3.3 ஃபீட் லென்த் இருக்கும், வித்து வந்து 8 இன்ச் இருக்கும். இந்த டைல்ஸ் ஒரே டைல்ஸ். ஆமாம், படிக்கட்டு ஸ்டேர் கேஸுக்கு ஒரே டைல்ஸ், சிங்கிள் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இந்த இது ஒரு எலிவேஷனுக்காக இந்த இது பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் லைட்லாம் இருக்குது, இங்கேயும் எஸ்எஸ் போட்டிருக்கோம். ஓகே. இது 20 × 60 அடி நீட்டுக்கு ஃபுல்லாக நாங்கள் வந்து மழை தண்ணி வந்து நிற்கக்கூடாதுன்னு வச்சு ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். அதில் தண்ணி ஃபுல்லாக வெளியில் போயிடும். ஓகே. இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஹாலில் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஓடிஎஸ் இது பறக்காது, இதெல்லாம் எதுவுமே பறக்காது, எல்லாமே போல்ட் போட்டு டைட் பண்ணியிருக்கு. ஓகே. அதே மாதிரி இதுவும் வந்து பின்னாடி சொன்னோம்ல கிச்சனில், அந்த ஓடிஎஸ் இது. ஓகே. இதுவும் எதுவுமே பறக்காது, ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கு. வெளிச்சம் வருதா? வெளிச்சம் வரும். ஓகே. காற்று நல்லா போகும். இது 1000 லிட்டர் வந்து ஆசீர்வாத் டேங்க்கு. இது பைப்பெல்லாம் ஆசீர்வாதி பைப் போட்டிருக்கோம். இங்கே வந்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, இபி கனெக்ஷன் நாங்கள் வாங்கிட்டோம். ஓகே. எல்லாமே இது ஒரு நல்ல ஏரியா. ஆமாம், பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு பக்கத்தில்? என்ன இருக்குன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், வண்டி போகுது பாருங்க, பக்கத்துலேயே இருக்கு. அவ்வளோ போவோம். சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து ஃபேமஸான ஸ்கூல் இருக்கு, இங்கேருந்து நடந்தே போகலாம் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு பக்கத்தில். அப்புறம் சித்தர் கோயில் இருக்கு. நல்ல ஒரு அமைதியான இடம், ஃபியூச்சரில் நல்லா வேல்யூபிளாக இருக்கும். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். இந்த வீடு வந்து நார்த் ஃபேஸ் வீடு. இந்த வீடு வந்து நாங்கள் 70 lakhs சொல்லியிருக்கோம். இந்த வீட்டுக்கு லோன் வேணும்னாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். 70 லட்சம் அரேஞ்ச் 70 லட்சம் அவங்க பேமெண்ட் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது. ஐடி ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பேங்க்ல கொடுப்பாங்களோ அதை அவ்வளோதான் பண்ண முடியும். அது அவங்களுக்கே தெரியும், பேங்க்ல என்ன சொல்றாங்களோ அதை பண்ணி தருவோம் நான். சரி, ஓகே. அது போக மிச்ச லோன் என்னவோ நீங்க ஆமாம், அவங்க கொஞ்சம் காசு கேஷ் கொடுத்து மீதி லோன் கேட்டாலும் ஓகே. ஓகேண்ணா, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம், வேற ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் கூட குறைச்சல் பண்ணி தருவீங்க? அது வந்து அவங்க பேமெண்ட் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. குறைக்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, அந்த கண்டிஷன் பொறுத்து இருக்கு. ஓகே சார். பத்திரம் எல்லாமே கரெக்டாக உங்ககிட்ட? பத்திரம் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது, இது அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம். ஓகே. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எந்த ப்ராப்ளம்? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேண்ணா சார், முடிச்சிடலாமா? ஓகே. வணக்கம், நன்றி.